திருச்சி ஸ்ரீரங்கம் சித்திரை திருவிழா முகூர்த்த கால் நடும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறவுள்ள நிலையில் முகூர்த்த கால் நடும் வைபவம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் அமைந்துள்ள சித்திரை தேரில் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் யானைகள் முன்னிலையில் முகூர்த்த கால் நடப்பட்டது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் காலை மாலை என இரு வேளைகளில் நம் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளதால் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். ராசிபுரம் அருகே வாரச்சந்தை ஏலத்தில் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான வாரச்சந்தை ஏலமானது கடந்த மார்ச் மாதமே நடைபெற வேண்டிய நிலையில் நிர்வாக குழப்பம் காரணமாக கடந்த 3 முறை தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மீண்டும் ஊராட்சி கூட்டத்தில் ஏலத்திற்கான கூட்டம் நடைபெற்றது. வெண்ணந்தூர் வட்டார அலுவலர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுகவினர் திமுகவினர் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் ஏலத்தை மீண்டும் தள்ளி வைப்பதாக திமுகவினர் கூறியதால் அதிமுகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மீண்டும் ஏலம் நடைபெற்ற நிலையில் இறுதியாக 5,41,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஏலமிடப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் அருகே கோழிக்கடையில் பதுங்கியிருந்த சிறுத்தையின் வீடியோ வெளியானதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆசனூர் பகுதியில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று அங்குள்ள கோழிக்கடையில் பதுங்கியிருந்தது. இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி ஒருவர் பார்த்துவிட்டு தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து இரவு நேரங்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஓசூர் அருகே கொத்தமல்லி விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் விரக்தியடைந்த விவசாயிகள் டிராக்டரை கொண்டு கொத்தமல்லிகளை அடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூளகிரி பகுதிகளில் கொத்தமல்லி கீரை வகைகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஒரு கட்டு கொத்தமல்லி ₹1 மட்டுமே வாங்குவதாகவும் சில இடங்களில் வாங்கவே வியாபாரிகள் முன்வருவதில்லை என்றும் கொத்தமல்லி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அறுவடை கூலி கூட கிடைக்காத நிலையில் விலை கடுமையாக வீழ்ந்ததால் விரக்தியடைந்த விவசாயிகள் கொத்தமல்லிகளை கால்நடைகளுக்கு தீவனமாக போட்டனர். மேலும் சில விவசாயிகள் வயலுக்கு உரமாக போகட்டும் என ஆத்திரத்தில் டிராக்டர் மூலம் கொத்தமல்லிகளை அடித்தனர். ஏக்கருக்கு ₹30,000 வரை செலவு செய்து கொத்தமல்லி பயிரிட்டு பெரும் நஷ்டமடைந்து விட்டதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர். கொத்தமல்லி நான் 5 ஏக்கர் பயிர் செஞ்சேன். எனக்கு ₹2 லட்சம் செலவு இருக்குது. ஆனால் பார்த்தா எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, வியாபாரிங்க வரல. அதனால் மாடும் கட்டி மேய்ச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ ₹2 லட்சம் லாஸ் ஆகிருக்கு. மொத்தமாக இப்போ 5 ஏக்கர் கொத்தமல்லி இருக்குது. இப்போ எல்லாம் மாடுங்க மேய்ச்சின்னு இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் கம்மின்னா ஒரு 50 ஏக்கர் கொத்தமல்லி இருக்குது. எல்லாருக்குமே லாஸ் தான் இருக்குது. இதனால் எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது நிதி உதவி பண்ண வேண்டும்.